கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றார். இதுவல்லவா பக்தி வைராக்கியம். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. யோபு 2ஆம் அதிகாரம். இந்த வேத பகுதியில் பரலோகத்தில் நடக்கிற சம்பவங்களும் அதை தொடர்ந்து நடக்கிற பூமியில் யோபையாவின் வாழ்க்கையில் நடக்கிற சம்பவமும் சேர்த்து கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒரே அதிகாரத்தில். இந்த அதிகாரத்தில் கர்த்தரை பார்க்கிறோம். கர்த்தரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. சாத்தானை குறித்து, மனிதனை குறித்து எல்லா காரியங்களும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆவியின் மண்டலம் இல்லை, பொல்லாத ஆவிகள் இல்லை என்று சொல்லுகிறவர்கள் அறியாமையினால் பேசுகிறார்கள். இந்த வேத பகுதிகளை எல்லாம் படிக்காதிருக்கிறார்கள் என்பது சாட்சியாயிருக்கிறது. வேத புஸ்தகத்தை முழுவதும் படித்துவிட்டு தனக்கேற்ற எந்த காரியத்தை குறித்தும் கருத்து சொல்லலாம். வேதாகமத்தை முழுமையாய் படிக்காமலும் கர்த்தரை குறித்து அறிந்து கொள்ளாமலும் வீணாக பரம்பரையாக கிறிஸ்தவர்கள் என்பதற்காக சொல்லப்பட்ட செவிவழி செய்திகளை வைத்துக் கொண்டு அதை அப்படியே பின்பற்றி கொண்டு இருக்கக்கூடாது. நாம வேதத்தை எடுத்து தியானித்து எந்த காரியம் சத்தியம் எது பொய் என்று ஒவ்வொரு மனிதரும் அதை பார்த்து கொள்ள வேண்டும். எத்தனை ஊழியர்கள் செய்தி கொடுத்தாலும் அதை வேத புஸ்தகத்தை வைத்து நாமும் படித்து அந்த பகுதியை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பழக்கம் இருந்தால் கடைசி கால வஞ்சகத்தில் நாம் விழுந்து போகவும் மாட்டோம். நாம் வீணானதை பற்றி கொண்டு அழிந்து நரகத்திற்கு போக வேண்டிய நிலை ஏற்படாது. வாழ்க்கை ஒரு முறைதான். அதை சரியாக புரிந்து வாழ வேண்டும். அதற்குரிய முக்கியத்துவத்தை நாம் தர வேண்டும். கொஞ்ச காலம் வாழப்போகிற இந்த பூமியில் வாழ்கிற நாட்களுக்காக படிப்புக்கு, வேலைக்கு, குடும்பம், வாழ்க்கை என்ற இந்த விஷயங்களுக்காகவே வாழ்நாள் முழுவதும் செலவழித்து விட்டு நிரந்தரமாய் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிற பரலோக நித்திய வாழ்வுக்கென்று எதையுமே செய்யாமல், எதையும் தெரிந்து கொள்ளாமல் செவிவழி செய்தியை மட்டும் கேட்டுக்கொண்டு வாழக்கூடாது. வேத புஸ்தகத்தை எடுத்து வருடத்திற்கு ஒரு முறை முழுமையாய் படிக்க வேண்டும். முதல் மாதத்தில் முதல் தேதியிலிருந்து ஒரு வருடத்திற்குள்ளாக ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு முறை வேத புத்தகத்தை வாசித்தால் குறைந்தபட்சம், அதாவது ஒரு நாளைக்கு 4 அதிகாரங்கள் படித்தால் கூட ஒரு வருடத்தில் ஒரு முறை முழுமையாய் படித்து முடிக்கலாம். அப்படி செய்தால்தான் வாழ்க்கையை புரிந்து கொண்டு நாம் நம் ஆத்மாவை காப்பாற்றிக் கொள்ள முடியும். நம்மை நம்பி இருக்கிறவர்களையும் காப்பாற்ற முடியும். அதை புரிந்து கொண்டு நடப்போம். பரலோகம் சத்தியம், கர்த்தர் சத்தியம், சாத்தான் உயிரோடு இருப்பதும் சத்தியம், மனிதர் வாழ்வில் அவன் குறுக்கிடுவதும் சத்தியம். அவன் நம்மை தவறாக வழி நடத்துவான். கர்த்தரோ அன்பின் ஆவியானவரோ நம்மை சரியான பாதையில் வழி நடத்துவான். இதை நாம் தெரிந்து கொண்டு நடப்போம். இந்த வேத பகுதியை எடுத்து தயவு செய்து யோபையாவின் 1ஆம் அதிகாரம், 2ஆம் அதிகாரம் மற்றும் 42, 41 அதிகாரங்களை நாம் வாசித்து பார்த்தால் சாத்தான் என்பது உண்மை என்றும் பொல்லாத ஆவிகள் நமக்கு தீங்கு செய்யும் என்பதையும் தெளிவாய் புரிந்து கொண்டு நம் எதிரியை நன்றாக தெரிந்து வைத்துக் கொண்டால்தான் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். அதை புரிந்து கொண்டு நடப்போம். எந்த மனிதனும் நமக்கு எதிரி அல்ல, பொல்லாத ஆவிகளே எதிரிகள். அதை நாம் எப்படி போராட வேண்டும், எப்படி ஜெயிக்க வேண்டும் என்பதை குறித்து நாம் கற்றுக்கொள்ளலாம். இந்த வேத பகுதியில் அவன் இருப்பது உண்மை என்பதை தெரிந்து கொள்ளலாம். அதாவது பரலோகத்தில் கர்த்தர் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறார். அப்பொழுது தேவ புத்திரர்கள் கர்த்தருடைய நாளில் அவர்கள் கர்த்தரை சந்திக்கிற ஒரு நாள் இருந்தது. அந்த நாளில் கர்த்தரை சந்திக்க அவர்கள் வந்து நிற்கிறார்கள் அவருடைய சமூகத்தில். அதாவது பல காரியங்களை குறித்து கர்த்தர் சொல்லுகிற கட்டளைகளை பெற்றுக் கொள்வதற்காக இவர்கள் வந்து நிற்கிறார்கள். அப்பொழுது தேவபுத்திரர் வந்து நிற்கும் பொழுது அந்த தேவதூதர்களுக்கெல்லாம் தலைவனாய் வாழ்ந்தவன் தான் சாத்தான். அவனும் போய் அந்த இடத்தில் வந்து நிற்கிறான். வந்து நின்று, அதாவது அவன் தேவதூதனாய் இருந்தான், கர்த்தரால் படைக்கப்பட்டான். ஆனால் இப்பொழுது சாத்தான் ஆனான். அவன் பரலோகத்தில் வாசம் பண்ண முடியாது. ஆனால் போய் வருகிறான் அடிக்கடி. அதனால் கர்த்தனிடத்தில் போய் பேசுகிறான். அவன் நித்திய அக்கினியில் அழிக்கப்படும் வரைக்கும் அவன் சுற்றி கொண்டு திரிவான் பூமிக்கும் வானத்திற்கும். இப்படியாக அவன் அங்கு போகும் பொழுது ஒரு காரியம் நடக்கிறது. அங்கு போய் நிற்கிறான். கர்த்தர் பார்க்கிறார். சாத்தான் வந்து நிற்பதை பார்த்து, எங்கே இருந்து வருகிறாய் என்று கேட்கிறார். அதற்கு அவன், நான் பூமி எங்கும் சுற்றி திரிந்து வருகிறேன் என்று சொல்லுகிறான். முதல் அதிகாரத்தில் சொன்னது போலவே 2வது முறையும் அப்படியே சொல்லுகிறான். அப்பொழுது கர்த்தர் சொல்லுகிறார்,
என் தாசனாகிய யோபுவின் மேல் கவனம் வைத்தாயோ? அவன் உத்தமனும் சன்மார்க்கனும், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிற மனுஷனாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்படி சொல்லிவிட்டு கர்த்தர் சொல்லுகிறார், நீ முகாந்திரம் இல்லாமல் அவனை நிர்மூலமாக்க என்னை ஏவிய போதும் அவன் தன் உத்தமத்தில் இன்னும் உறுதியாய் இருக்கிறான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதாவது எந்தவித காரணமும் இல்லாமல் யோபையா எந்த பாவமும் செய்யவில்லை. அப்படி ஒரு பாவமும் செய்யாத அந்த மனிதனுக்குண்டான எல்லாவற்றையும் அழித்து போடும்படி நீ என்னை ஏவினாய். நான் உனக்கு அனுமதி கொடுத்தேன், எல்லாவற்றையும் அழித்தும் போட்டாய். நீ இவ்வளவு தீமை செய்திருந்தும், இவ்வளவு நஷ்டம் ஏற்பட்டும், தன் 10 பிள்ளைகளை இழந்தும், சம்பத்தெல்லாம் இழந்தும், யோபு பார், என்னை பற்றி ஒரு குறையும் சொல்லவில்லை, வார்த்தையினால் ஒரு பாவமும் செய்யவில்லை, என்னை பற்றி ஒரு குறையும் சொல்லவில்லை பார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதை கேட்டதும் சாத்தான் சொல்லுகிறான், அதோடு இல்ல, ஒரு மனிதன் தன் தோளுக்கு பதிலாக தோல், தன் ஜீவனுக்கு ஈடாக எதையும் கொடுத்து விடுவான். ஆனால் அவனை நீர் தொட்டால் அப்பொழுது அவன் தூஷிக்கானோ பாரும் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் யோபையா சரீரம் ஆரோக்கியமாக தான் இருக்கிறது. அவருடைய சொத்துகள், அவருடைய பிள்ளைகள் எல்லாம் போனாலும் அதையெல்லாம் அவரால் சம்பாதிக்க முடியும். அவர் சரீர ஆரோக்கியத்துடனும் சுகபலத்துடனும் இருக்கிறதினால் அவர் போனால் போகட்டும், தாங்கி கொண்டார், எல்லா துன்பத்தையும் தாங்கி கொண்டு சம்பாதித்துக் கொள்ளலாம் என்று இருக்கிறார். ஒருவேளை அவருக்கு அவருடைய சரீரம் கெட்டு போனால், அவருடைய சரீரத்தை தொட்டால் அப்பொழுது அவர் உம்மை தூஷிப்பார், அப்படி வேணால் செய்து பாரும் என்று வீம்பாக பேசுகிறான். அதாவது யோபையாவுக்கு கர்த்தர் மேல் அன்பு இல்லை என்பதே அவனுடைய பேச்சு. அவனுடைய பேச்சின் ஆழத்தின் பொருள் அதுதான். யோபு ஐயா உம்மை நேசிக்கவில்லை, யோபு உம்மை நேசிக்கவில்லை, நீர் நன்றாக வைத்திருப்பதினால்தான் உம்மை பற்றி கொண்டிருக்கிறார். யோபு ஐயா கர்த்தர் மேல் வைத்த அன்பு உண்மை இல்லை என்பதை நிரூபிப்பதே அவனுடைய நோக்கமாய் இருக்கிறது. ஆனால் யோபு ஐயா உண்மையாய் கர்த்தரை நேசிக்கிறார். அது கர்த்தருக்கும் தெரியும், யோபு ஐயாவுக்கும் தெரியும், நமக்கும் தெரிய வேண்டாமா? அதற்குதான் இந்த சோதனை. இப்படிப்பட்ட நிலையில் இந்த உலகத்திற்கு யோபு ஐயா நம் மேல் வைத்த அன்பை கர்த்தர் இந்த இடத்தில் சோதித்து நிரூபித்து காட்டுகிறார். தங்கத்தை உரசி பார்ப்பது போல. இது யோபையாவுக்கு மிகவும் கஷ்டமான சூழ்நிலை என்றாலும் 3000 வருடமாக எத்தனை ஆயிரம் யோபுக்கள் எழும்பி இருப்பார்கள் இந்த பூமியிலிருந்து. எத்தனை பேர் யோபையாவின் சரித்திரத்தை படித்து மனம் திரும்பி இப்படி வைராக்கியமாய் இருக்க வேண்டும் என்று எத்தனை இரத்த சாட்சிகள் உருவாகி இருப்பார்கள். என்ன துன்பம் வந்தாலும் நான் கர்த்தரிடத்தில் உறுதியாய் இருப்பேன், அவரை பற்றி குறை சொல்ல மாட்டேன், அவரை மறுதலிக்க மாட்டேன் என்று எத்தனை இரத்த சாட்சிகள் இந்த வேத பகுதியை படித்து எழும்பி இருப்பார்கள், இன்னும் எழும்ப போகிறார்கள், இன்றும் நம்மை போல எழும்பிக் கொண்டிருக்கிறார்கள். அதை நாம் தெரிந்து கொள்ளும். இதற்குதான் கர்த்தர் அந்த சோதனையை அனுமதிக்கிறார். இப்படிப்பட்ட சோதனை வந்தது. இப்படி அந்த சாத்தான், பொல்லாத சாத்தான் கர்த்தரிடத்தில் பேசியதும் கர்த்தர் சொல்லுகிறார், அவனையும் உன்னிடத்தில் ஒப்படைக்கிறேன், ஆனால் அவன் ஜீவனை மாத்திரம் தொடாதே. யோபையாவின் உயிரை தொடக்கூடாது, சரீரத்தை எடுத்துக்கொள். யோபுவின் அன்பு உண்மை என்பதை கர்த்தர் அறிந்திருந்ததினால் தைரியமாக ஒப்பு கொடுத்தார். அவர் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். இத்தனை காலம் தம் அன்பை வெளிப்படுத்தி யோபையாவை அப்படியாக ஒரு சிறந்த மனிதனாக கர்த்தர் உருவாக்கி இருக்கிறார். தம் அன்பை கொட்டி வளர்த்திருக்கிறார். அந்த பாசம் யோபையாவின் மேல் இருக்கிறது, அவரிடத்திலும் இருக்கிறது என்பது கர்த்தர் அறிந்ததே. கர்த்தர் அறியாத காரியம் என்ன உண்டு? அதனால்தான் அவன் என்ன சொன்னாலும் பார்த்து கொள்ளடா, என் பிள்ளை என்னை மறுதலிக்க மாட்டான் என்று கர்த்தரே சொல்லி இருக்கிறார். அந்த தைரியத்தோடு தான் கர்த்தர் சொல்லுகிறார். அப்படி சொன்னதும் அவன் அடுத்த வேலையை ஆரம்பித்து விட்டான். இதை கேட்டதும் அனுமதி பெற்றுக்கொண்டு சாத்தான் வந்து விட்டார். யோபையாவின் சரீரத்தின் மேல் அவனுக்கு அதிகாரம் கிடைத்து விட்டது. உடனே இவன் என்ன செய்தான்? யோபையாவின் மேல் கொடிய பருக்களால் வாதிக்க தொடங்கினான். மிக கொடுமையான பருக்கள், கட்டிகள் வந்து அவைகள் எல்லாம் சீழாக ஒழுகி அது மிகவும் சரீரம் முழுவதும் உச்சல் தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் இருந்ததாம். எப்படிப்பட்ட கொடுமைக்காரன் அவன்!
பொல்லாதவன். அப்படிப்பட்ட அது தூஷணத்தின் ஆவி, அந்த கிறிஸ்துவின் ஆவிதான் அவன். அப்படிப்பட்ட துன்பத்தை கொண்டு வந்து கொடுத்தார். இப்பொழுது யோபையாவின் நிலை என்னவென்றால், எல்லாம் போனது என்ற துக்கத்தில் இருக்கிறார். அது மட்டுமல்ல, அவரால் சரீரத்தில் துணியை கூட போட்டுக்கொள்ள முடியவில்லை. சாக்கை எடுத்து தன் சரீரத்தில் கட்டி கொண்டு கீழே உட்கார்ந்தால் எறும்பெல்லாம் வந்து கடிக்கும், பூச்சிகள் கடிக்கும். அந்த சீழ் ஒழுகிக் கொண்டே இருக்கிறது. உடம்பெல்லாம் அரிப்பு. அதை அரிப்பதற்கு அந்த மண் ஓடுகளை எடுத்து சுரண்டி கொண்டு உட்கார்ந்திருக்கிறார். அந்த காயங்களில் எறும்புகள், ஈக்கள், பூச்சிகள் வந்து மோய்க்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருப்பதினால் அவர் மிகவும் துன்பத்தோடு கூட அவர் செய்த காரியம், சாம்பலை அள்ளி கொட்டி அந்த சாம்பலுக்கு நடுவே உட்கார்ந்திருக்கிறார். ஏனென்றால் எறும்புகள் வந்து கடிக்காது, அந்த சாம்பல் மேல் ஏறி வர முடியாது என்பதினால் அந்த சாம்பலை பரப்பி, அடுப்பில் விறகெரிக்கும் சாம்பலை பரப்பி அதன் மேல் உட்கார்ந்து கொண்டு தன் சரீரத்தில் ஒரு சாக்கை உடையாக உடுத்தி கொண்டு ஒரு ஓட்டை வைத்து சுரண்டி கொண்டு உட்கார்ந்திருக்கிறார். அவர் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் அடையாளம் தெரியாத அளவிற்கு அவருக்கு அப்படிப்பட்ட துன்பத்தை பருக்களால் வாதித்தான் சாத்தான். இந்த நிலையில் இருக்கிறதை பார்த்து அவரது மனைவி, இந்த நிலை உமக்கு வந்ததே, தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்று அந்த பெண் சொல்லுகிறார். இது எவ்வளவு பெரிய பாவமான செயல். அதாவது கர்த்தரிடத்தில் யோபையாவுக்கு இருந்த பக்தி வைராக்கியம் அதெல்லாம் அந்த அவரோட மனைவிக்கு இல்லை. சிலர் குடும்பங்களில் நினைக்கிறார்கள், கணவன் மனைவி குடும்பம் எல்லாரும் ஒற்றுமையாக தான் கர்த்தரை சேவிக்க வேண்டும் என்று. பல குடும்பங்களில் அப்படி இருப்பதில்லை, ஒரு சிலர் அப்படி இருப்பதில்லை. அதற்காக கணவன் ரட்சிக்கப்படவில்லை என்பதற்காக மனைவியும் அப்படியே பாவம் செய்து கொண்டிருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. பிள்ளைகள் கேட்கவில்லை, நம் பிள்ளை பேச்சை கேட்கவில்லை, பரிசுத்தமாய் வாழவில்லை என்றால் பெற்றோர்களும் அப்படி வாழ வேண்டும் என்ற அவசியம் இல்லை. குடும்பம் என்பது கர்த்தருக்கும் நமக்கும் இடையில் வரக்கூடாது. அதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். எந்த நிலையிலும் கணவனோ மனைவியோ பிள்ளைகளோ பெற்றோர்களோ யார் நண்பர்களோ யார் கர்த்தரிடத்தில் பக்தியா இல்லாவிட்டாலும் உறுதியாய் இருக்க வேண்டும். யோபையாவின் மனைவி கர்த்தரை ஏற்றுக்கொள்ளவில்லை, தூஷிக்க சொல்லுகிறார். இப்படிப்பட்ட நிலையிலும் அதற்கு பதில் உத்தரவு கொடுக்கிறார் யோபையா. பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய். கர்த்தர் கையால் நன்மையை அனுபவித்த நாம் தீமையையும் பெற வேண்டாமோ? நான் ஒன்றுமில்லாமல் என் தாயின் வயிற்றிலிருந்து வந்தேன், ஒன்றுமில்லாமல் போவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றார். இது வல்லவா பக்தி வைராக்கியம்? கர்த்தர் தான் எல்லாவற்றையும் கொடுத்தார், கர்த்தரை எடுத்துக்கொண்டார், அவருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். எப்படிப்பட்ட ஒரு தைரியமான ஒரு பக்தியுள்ள விசுவாசம் நிறைந்த ஒரு மனிதனாய் இருந்திருக்கிறார் யோபையா. எவ்வளவு சிறந்தவராய் இருந்திருக்கிறார். அவர் எவ்வளவு நல்லவரும் கூட. அவர் அன்பு எப்படிப்பட்டதாய் இருக்கிறது, இதை நாம் தெரிந்து கொள்வோம். கர்த்தர் பெரியவர், மிக மிக பெரியவர். அவருடைய அன்பு அனாதியானது. அதை யோபையா ருசித்திருக்கிறார். அதனால்தான் அவரால் அவ்வளவு பக்தியாய் இருக்க முடிகிறது. இப்படி பதில் சொன்னார். இந்த நிலையில் அவரது 3 நண்பர்கள் தேடிக் கொண்டு வருகிறார்கள் யோபையாவை பார்ப்பதற்கு. அவர்கள் தூரத்திலிருந்து வரும்போதை பார்த்து, யோபையா அடையாளம் கூட தெரியாத அளவுக்கு அவர் மாறி போயிருப்பதை பார்த்து, முன்பெல்லாம் மிகவும் அலங்காரமான துணியோடு அவர் இருந்திருப்பார். இப்பொழுது முகமெல்லாம் மாறி பருக்களால் நிறைந்து காயங்களோடு இருக்கிற அவரை பார்த்து ஆறுதல் சொல்லவும் முடியாமல் தங்கள் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு தலையிலே குடுமி போட்டுக்கொண்டு 7 நாட்கள் அவர் அருகிலே ஒன்றுமே பேச முடியாமல் உட்கார்ந்திருந்தார்கள் 3 நண்பர்கள். இப்படியாக நடந்தது. இப்படி சாத்தான் எவ்வளவுதான் சோதனைகளை கொண்டு வந்தாலும் யோபையா உறுதியாக இருந்தார், கர்த்தரிடத்தில் அன்பாய் இருந்தார். இந்த வேத பகுதியில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியதும் அதுதான். என்ன துன்பம் வந்தாலும் கர்த்தரை மறுதலிக்க கூடாது. கர்த்தருக்கு விரோதமாய் நாம் ஒரு வார்த்தையும் பேசக்கூடாது. நம் வார்த்தைகளே பரலோகத்தின் பொக்கிஷங்கள், அதை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் கர்த்தரை துதிப்பதும் பரலோகத்தில் போய் சேரும். கர்த்தரை மறுதலித்தாலும் அது நம்மை ஆபத்தில் கொண்டு போய் முடிக்கும், நரகாக்கினைக்கு கொண்டு போய் சேர்க்கும் என்பதை மறந்துவிடக் கூடாது. ஒரு வார்த்தையினால் நித்திய ஜீவனுக்கும் போகலாம், ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு நரகத்திற்கு போய்விடலாம். வார்த்தை மிகவும் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். அதையும் இந்த வேத பகுதியில் நாம் கற்றுக்கொள்வோம். யோபு 3ஆம் அதிகாரம். ஒரு மனிதன் வாழ்க்கையில்
எந்த அளவுக்கு அதிகபட்ச துன்பத்தை அடைய முடியுமோ அத்தனை துன்பத்தையும் பொல்லாத சாத்தான் கொடுத்தான். அதை ஐயாவை சோதித்து பார்த்தான். கர்த்தரிடம் அனுமதி பெற்று வந்து, அதாவது யோபு ஐயா உத்தமனாய் இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது 1ஆம் அதிகாரத்தில். அப்படி இருக்கும்போது பரலோகத்தில் போய் சாத்தான் யோபு ஐயாவை குறித்து பேசுகிறான். கர்த்தரிடத்தில் சொல்லுகிறான், நீர் யோபுவை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறீர், சகல ஐஸ்வர்யங்களை கொடுத்திருக்கிறீர், சகல ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறீர், அதனால்தான் உம்மை யோபு நேசிக்கிறார், உம்மை இடத்தில் பக்தியாய் இருக்கிறார் என்று சாத்தான் சொல்லுகிறான். அதற்கு கர்த்தர், என்னுடைய ஆசீர்வாதத்தை எடுத்து போட்டாலும் என் மகனான யோபு என் மேல் பிரியமாய் இருப்பார் என்று சொல்லுகிறார். அதன் பொருள் அப்படிதான் வருகிறது. கர்த்தர் தமக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட தன்னுடைய அன்பு மகனான யோபுவை கர்த்தர் மிகவும் நேசிக்கிறார். அதே போல யோபுவும் தன்னை நேசிக்கிறார் என்பதை நிரூபிக்கும்படியாக சோதனையை சாத்தான் சோதிப்பதற்கு கர்த்தர் அனுமதி கொடுக்கிறார். அதே போல சாத்தான் வந்து மிக பெரிய துன்பங்களை கொடுத்து அவருடைய ஆடு மாடு சொத்து சுகங்கள் எல்லாவற்றையும் வேலையாட்கள் உட்பட எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு யோபு ஐயாவின் 10 பிள்ளைகளையும் கொன்று போட்டான். இவை அத்தனையும் ஒரே நாளில் நடந்தது. இதுதான் மிக முக்கியமான காரியம். அந்த ஒரே நாளில் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு யோபு ஐயா ஒரு குற்றமும் கர்த்தரை சொல்லாமல், கர்த்தரை குறித்து, ஏனென்றால் கர்த்தருக்கு தெரியாமல் எந்த ஆபத்தும் நமக்கு நேரிடாது. அது யோபு ஐயாவுக்கு நன்றாக தெரியும். அப்படி இருந்தும் கர்த்தரே இதை அனுமதித்திருக்கிறார் என்பதை தெரிந்தும் கர்த்தருடைய கரத்தில் நான் இருக்கிறேன் என்று கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னார். கர்த்தரை குறித்து ஒரு குறையும் சொல்லாத ஒரு நல்ல நீதிமானாய், கர்த்தர் மேல் அன்பு வைத்த உண்மையான உத்தமமான கர்த்தருடைய மகனாய் யோபு ஐயா இருந்தார். இப்படி நடந்த பின்பு மீண்டுமாக சாத்தான் பரலோகத்தில் சென்று யோபு ஐயாவின் சரீரத்தை தொட்டு அவருக்கு வேதனையை கொடுத்தால் அப்பொழுது அவர் உம்மை தூஷிப்பார் என்று சொன்னான். அப்பொழுது கர்த்தர், அவன் உயிரை எடுக்காதே, உயிருக்கு எந்த ஆபத்தும் விளைவிக்காதே, அவன் சரீரத்தையும் உன்னிடத்தில் ஒப்பு கொடுத்தேன் என்று சொன்னார். இப்படி கர்த்தரிடத்தில் யோபு ஐயாவின் சரீரத்தின் மேல் அதிகாரம் வாங்கி கொண்டு உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் யோபு ஐயாவுக்கு பரு என்கிற வியாதியை கொடுத்தான். உடலெல்லாம் கட்டிகள் வந்து அவைகள் சீழ் வடிந்து கொண்டு உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் அரிப்பும் மிகப்பெரிய கடினமான அதை அந்த ஓட்டை எடுத்து மண் ஓட்டை சொரிந்து கொள்வதனால் எரிகிற எரிச்சலும் மிக பெரிய துன்பமும் அடைந்தார். வஸ்திரத்தை கூட மேலே போட்டுக்கொள்ள முடியாத அளவுக்கு சாக்கை கட்டி கொண்டு தன்னுடைய உட்காரும் இடம் கூட சாம்பலை கொட்டி அதில் உட்கார்ந்து கொண்டு மிகப்பெரிய துன்பத்திற்கு ஆளானார் யோபு ஐயா. ஆனாலும் அப்பொழுதும் கர்த்தரை குறித்து ஒரு குறையும் சொல்லவில்லை, ஒரு பாவமும் செய்யவில்லை, உத்தமனாய் இருந்தார். தன் வாயின் வார்த்தைகளால் ஒரு பாவமும் சொல்லவில்லை, பாவம் செய்யவே இல்லை என்று வேதாகமத்தில் 2ஆம் அதிகாரம் கடைசி பகுதியில் கொடுக்கப்பட்டிருக்கிறது யோபுவின் புஸ்தகத்தில். இப்படி கர்த்தர் எந்த அளவுக்கு யோபு ஐயாவை கஷ்டப்பட அனுமதித்திருந்தாலும் அப்பொழுதும் உறுதிய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்கிற மகனாக மட்டுமல்லாமல் துன்பத்தையும் கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்கிற உண்மையான கர்த்தரிடத்தில் அன்பு வைத்திருக்கிற மகனாக யோபு ஐயா இருந்தார். அவர் தன் வேதனையின் நாட்களில் அவர் என்ன பேசுகிறார் என்பதை குறித்து இந்த வேத பகுதியில் நாம் பார்க்கலாம். தான் பிறந்த நாளை சபிக்கிறார். நான் ஏன் பிறந்தேன்? நான் பிறந்த நாள் அந்தகாரப்பட்டு போவதாக, அது இருளடைந்து போவதாக, அது மாதத்தின் கணக்கிலே வராமல் போவதாக, அது வருஷங்களின் தொகையிலே ஏறாமல் போவதாக என்று தான் பிறந்த நாளை சபிக்கிறார். அந்த நாள் அந்தகாரப்படுவதாக, இருளாய் போகுவதாக என்று சொல்லுகிறார். இப்படி தன்னுடைய வேதனையை, தான் பிறந்தது, நான் பிறந்து இவ்வளவு துன்பத்தை அனுபவித்தேன் என்ற வேதனையில் தான் பிறந்த நாளை சபிக்கிறார். என் தாயின் வயிற்றிலேயே நான் இறந்திருந்தால் நன்றாய் இருக்குமே. இந்த சூரியனை காணாமல் எந்த கஷ்டத்தையும் அனுபவிக்காமல்
நான் சுகமாய் போயிருப்பேனே, இந்த துன்பத்தை எல்லாம் நான் அனுபவித்திருக்க தேவையில்லையே என்று புலம்புகிறார். தன் வேதனையை வெளிப்படுத்தும்படியாக புலம்பினார் இந்த அதிகாரத்தில். அப்படி அவர் புலம்பும் போது அவர் இன்னும் சில காரியங்களை சொல்லுகிறார். என்னை தூக்கி எடுத்து வளர்க்க நான் பிறந்த பொழுது என்னை எடுத்து வளர்க்க எனக்கு பாலூட்ட என் தாய் எனக்கு இருந்தது ஏன்? நான் மரித்திருந்தால் என் தாயின் கருவிலேயே நான் மரித்திருந்தால் இப்படிப்பட்ட துன்பத்தை நான் அனுபவித்திருக்க மாட்டேனே என்று புலம்புகிறார். நான் இறந்தவர்களோடு இறந்தவர்களாக போய் அவர்களோடு நான் இளைப்பாறிக் கொண்டு இருப்பேனே. அதாவது இந்த இடத்தில் ஒரு காரியம் நமக்கு வெளிப்படுகிறது. இறந்தவர்களை குறித்து யோபு ஐயா பேசும்போது அவர் மிகப்பெரிய தீர்க்கதரிசியும் கூட. யோபு ஐயா சாதாரண மனிதன் என்று நினைக்க வேண்டாம். அவருடைய இந்த புலம்பல்களில் எல்லாம் மிகப்பெரிய விஞ்ஞானமும் மிகப்பெரிய வாழ்க்கை தத்துவமும் மிகப்பெரிய வெளிப்பாடுகளும் இந்த இடத்தில் யோபுவின் புஸ்தகத்தில் இருக்கிறது. அதை ஒவ்வொன்றாக நாம் பொறுமையாக ஆராய்வோம். அதாவது இந்த வார்த்தை சொல்லப்படும் பொழுது அவர் ஐயா சொல்லுகிறார், யோபு ஐயா, இறந்தவர்களின் மத்தியில் நான் போய் இளைப்பாறிக் கொண்டிருப்பேனே என்று சொல்கிறார். இறந்தவர்கள் அவர்களுடைய ஆவிகள் தங்கக்கூடிய அந்த ஆத்துமாக்கள் ஓய்வெடுக்கக்கூடிய ஒரு இடம் என்று இருக்கிறது. அதாவது இந்த பூமி இருக்கிறது நமக்கு தெரியும், பரலோகம் இருக்கிறது என்று நமக்கு வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது தெரியும். அதே போல நரகம் அக்னி கடல் இருக்கிறது என்று வெளிப்படுத்தல் புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 21, 22 அதிகாரங்களில் இருக்கிறது. அதிகமான வேத பகுதிகளில் இருக்கு, அதுவும் தெரியும். சாத்தான் இருக்கிறான் என்பதும் தெரியும். இப்படி எல்லாம் உண்மை என்றாலும், அதாவது சாத்தானை குறித்து பல இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது வேதத்தில். அதில் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம், யோபு ஐயாவின் புஸ்தகம் முதல் 2 அதிகாரங்கள், அதற்கு அடுத்தது ஏசாயா 14, எசேக்கியேல் 28, வெளிப்படுத்தல் புஸ்தகம், இன்னும் பல இடங்களில் இப்படியாக சாத்தானை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல இந்த இடத்தில் ஐயா யோபு ஐயா மரணத்தை குறித்து சொல்லி இருக்கிறார். மரணத்தை குறித்து என்ன சொல்லி இருக்கிறார் என்று பார்க்கும்போது, மரணமடைந்தவர்கள் இருக்கிற இளைப்பாறுதலின் இடத்தில் நான் இருந்திருப்பேனே என்று சொல்லியிருக்கிறார். அப்படி என்றால் இந்த பூமியை போல இறந்தவர்களின் ஆத்துமா தங்குவதற்கு ஒரு இடம் இருக்கிறது. அப்படியானால் இறந்தவர்களின் ஆத்துமாக்கள் எல்லாம் அந்த இடத்தில் கொண்டு போகப்பட்டு பாதுகாக்கப்பட்டு வருகிறார்கள். அவர்கள் அங்கே தங்கி இளைப்பாறிக் கொண்டிருக்கிறார்கள் என்று தெரிகிறது. அப்படி என்றால் ஆதாம் காலத்தில் இருந்து, ஆதி பிதாக்களின் காலத்தில் இருந்து இன்று வரை மரிக்கிறவர்களின் ஆத்துமாக்கள் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. இறந்த உடனே அவைகள் மாயமாய் போய்விடுவதல்ல, நம் கண்களுக்கு தெரிவதில்லை. ஆனால் இறந்த உடல்கள் பூமியில் புதைக்கப்படுகிறது. மண்ணிலிருந்து வந்த உடல் மண்ணிற்கு திரும்புகிறது. ஆனால் ஆவி கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது, அது கர்த்தரிடத்திற்கு போகிறது. ஆத்துமா என்பதே தனித்தன்மை வாய்ந்தது. அந்த ஆத்துமா அதுதான் நாம். அந்த ஆத்துமா தங்கும் இடம் என்று வேதத்தில் நமக்கு இங்க ஒரு இடம் இருக்கிறது என்று இந்த வேத பகுதியில் ஐயா நமக்கு தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார். அவர் புலம்புவது போல தம் வேதனையில் சொல்லினாலும் அதிலிருந்து நமக்கு ஆழமான சத்தியங்கள் இங்கு வெளிப்படுகிறது. இறந்தவர்களுக்கு தங்கும் இடம் என்று ஒன்று உண்டு. அதாவது ஒரு மிகப்பெரிய ஹாலில் அவர்கள் அமர வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றோ, அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஊரில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றோ நாம் எண்ணிக்கொள்ளலாம். அது போல ஒரு இடம் இந்த பூமியை விட்டு, பரலோகத்தை விட்டு வேறேதோ ஒரு இடம் இருக்கிறது. அந்த இடத்தில் அவர்கள் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் எதுவரைக்கும் தங்கி இருப்பார்கள் என்றால், அவர்கள் கர்த்தருடைய நியாய தீர்ப்பு நாள் வரும் வரைக்கும் அந்த ஆத்துமாக்கள் அங்கேயே தங்கி இருக்கும். பரிசுத்தமான ஆத்துமாக்கள் பரலோகத்துக்கு செல்வது போல பாவப்பட்ட ஆத்துமாக்கள் அந்த இடத்திலேயே தங்கியிருந்து கடைசியில் நியாய தீர்ப்பு அடைந்து எரி நரகத்திற்கு போடப்படும். 8 விதமான நரக தண்டனைகள் இருக்கிறது. அவரவர் பாவத்திற்கு ஏற்றபடி அவர்களுக்கு கொடுக்கப்படும். இப்படியாக இறந்தவர்களின் ஆத்துமாக்கள் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. இறந்தவர்களுடைய எல்லா ஆத்துமாக்களும் அங்கே போய் தங்கி இருக்கும். அந்த இடத்தில் நான் போய் இளைப்பாறிக் கொண்டிருப்பேனே என்று யோபு ஐயா புலம்புகிறார். நான் பிறந்து வளர்ந்து இந்த உலகத்தில் வாழ்வதினால் தானே எனக்கு இப்படிப்பட்ட துன்பங்களும் துயரங்களும் வருகிறது. நான் ஒருவேளை பிறந்த பொழுதே இறந்திருந்தால், என் தாயின் கருவிலேயே இறந்திருந்தால்
இந்த துன்பத்தை எல்லாம் அனுபவிக்காமல் போயிருப்பேனே, என் வேதனை மிகவும் பெரியது என்று புலம்புகிறார். யோபையாவின் மனைவி கூட அவரை மதிக்கவில்லை. நீ இறந்து போ, நீ செத்து போ என்றே சொல்லுகிறார். நீர் தேவனை தூஷித்து ஜீவனை விடும், இன்னுமா நீர் இன்னும் உயிரை வைத்துக் கொண்டிருக்கிறீர் என்று பேசுகிறார். அப்படியானால் எப்படிப்பட்ட ஒரு தனிமையான நிலையும் கூட. யோபு ஐயாவின் வேதனை வெறும் இழப்பு மட்டுமல்ல. எந்த மனிதனும் இந்த காலத்தில் நமக்கு ஒரு துன்பம் என்று வந்துவிட்டால் நம்மை விட்டு விலகதான் ஆரம்பிப்பார்கள். அதுவும் யோபு ஐயாவை போல பணம் பொருள் எல்லாம் இழந்து சரீரத்திலும் பாதிக்கப்பட்டு இப்படிப்பட்ட நிலையெல்லாம் வந்தால் ஒரு நொடி கூட நம்மோடு இருக்காமல் தெரித்து ஓடியே போய்விடுவார்கள். அந்த அளவுக்கு இன்றைய மனிதர்களின் மனநிலை இருக்கிறது. சுகபோகத்தை விரும்புகிறவர்களாய் இருக்கிறார்கள். இரக்கப்படுதல், ஒருவருடைய துன்பத்தை கண்டு மனம் இறங்குதல் போன்ற குணங்கள் எல்லாம் உள்ள மனிதர்களை பார்ப்பதே அரிது. இல்லை என்று சொல்லவில்லை, எங்கேயோ ஒருவர் இருவர் இருப்பார்கள். மிகவும் குறைந்து போயிற்று கடைசி காலம் என்பதினால். முக்கியமாக நீதி நியாயத்துக்கு பயப்படுகிற மனிதர்கள் இல்லை. நாம் இன்று இந்த காரியத்தை செய்கிறோமே, நமக்கு பின்னால் நமக்கு ஒரு தண்டனை வருமே, கடவுள் நம்மை தண்டிப்பார் என்கிற ஒரு சாதாரண அடிப்படையான கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் கூட ஒருவருக்கும் இல்லை. எல்லோரும் கர்த்தர் கடவுள் என்று ஒருவர் இருக்கிறார் என்றோ, நமக்கு மேல் ஒருவர் இருக்கிறார் நம்மை பார்த்து கொண்டு இருக்கிறார் என்ற உணர்வே இல்லை. நான் எவ்வளவு திறமைசாலியாக, அதாவது பாவத்திற்கு ஒரு பெயர் வைத்திருக்கிறார்கள். பொல்லாத மனிதர்கள் செய்திருக்கிற பொல்லாத காரியம் இது. பாவம் அதிகமாய் செய்கிறவன் மிகப்பெரிய திறமைசாலி என்று போற்றப்படுகிறார்கள். இதுதான் கடைசி காலத்திற்கும் அநியாயத்தின் அக்கிரமத்தின் நிறைவுக்கும் அடையாளமாய் இருக்கிறது. பாவம் செய்கிறதில் பெருமை வேறு. அதில் பெருமைப்படுவதோடு இல்ல, தான் பாவம் செய்கிற அநேகரை, அதிகமாய் பாவம் செய்கிறவர்களை மற்றவர்கள் பாராட்டுகிறார்கள். இது எவ்வளவு பெரிய கொடுமையா இருக்கிறது, மகா பெரிய கொடுமையா இருக்கிறது. தயவு செய்து புரிந்து கொள்வோம். கர்த்தர் நல்லவர், அவர் நீதியுள்ளவர், நீதியின் சூரியன், நீதியின் மேல் பிரியப்படுகிற தேவனாயிருக்கிறார். அதனால் தயவு செய்து புரிந்து கொண்டு கர்த்தர் மேல் பிரியமாயிருப்போம். யோபோயாவின் வாழ்க்கையை போல நமக்கு வரும் இன்பமான நாட்களிலும் கர்த்தரிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு மட்டுமல்ல, கர்த்தரை மகிமைப்படுத்துவதற்காக, கர்த்தர் நமக்கு துன்பத்தை கொடுத்தாலும் அதிலும் நாம் நிலைத்திருப்ப, கர்த்தர் நமக்கு துன்பத்தை அனுமதித்தாலும் அதிலும் அவரிடத்தில் உண்மையாய் பக்தியாய் இருந்து அதையும் பெற்றுக்கொள்ள அந்த அளவுக்கு மனநிலை உள்ள, அன்பு கூறுகிற ஒரு இருதயம் நமக்கு இருக்க வேண்டும். யோபையாவை போல கர்த்தரிடத்தில் உண்மையான அன்பு என்பது அவர் நம்மை ஆசீர்வதிக்கும் போது மட்டுமல்ல, அவர் நம்மேல் கோபத்தை செலுத்தினாலும் அதையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். அவர் நம்மை அடித்தாலும் அவரை நாம் நேசிக்க வேண்டும். இதுவே மிகப்பெரிய சிறந்த அன்பாயிருக்கிறது. அதுவே முழுமையான அன்பாயிருக்கிறது. யோபையாவை போல நேசிப்போம். கடைசியாக யோபையா, நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது என்று சொன்னார். அவர் எல்லா காரியத்திலும் நீதிமானும் உத்தமனுமாய் இருந்து கடைசியில் அவரிடத்தில் பயம் இருந்திருக்கிறது என்று, ஆபத்து வரும் ஆபத்து வரும் என்று பயந்து கொண்டிருந்திருக்கிறார். நம் வாழ்க்கையில் பயம் கொடுமையானது. அதை நம் இடத்தில் வைத்துக் கொள்ளவே கூடாது. கடைசி கால சந்ததியினர். யோபு 4ஆம் அதிகாரம். இந்த மனித வாழ்க்கையிலேயே வரக்கூடாத மிகப்பெரிய மனநிலையான ஒரு நோய் என்று சொல்லலாம். அப்படிப்பட்ட காரியம் எது என்றால் பயம். பயம் என்பது ஒரு உணர்வு. பயம் பாவம் அல்ல, அது ஒரு வித உணர்வு. ஆனால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை தவிர மற்ற எந்த பயத்தையும் நாம் வைத்துக் கொள்ளக்கூடாது. உலக காரியங்களை குறித்தோ, மற்ற மனிதர்களை குறித்தோ, மற்ற விஷயங்களை குறித்தோ, பொல்லாத ஆவிகளை குறித்தோ, மரணத்தை குறித்தோ, இப்படி எதை குறித்தும் பயப்படக்கூடாது. பயம் என்பது நமக்கு தீமையை வரவழைக்கக்கூடிய ஒரு உணர்வு. பயத்தை விட்டுவிட்டால் நாம் நிம்மதியாய் வாழலாம், எதிர்காலம் நன்றாக இருக்கும். ஒரு காரியத்தை தெரிந்து கொள்ளலாம். பயம் என்பது என்ன? பயம் என்பது கடந்த கால நினைவுகளின் அடிப்படையில்
எதிர்காலத்தில் நடந்து விடுமோ என்று கற்பனை செய்கிற ஒரு உணர்வு. அதாவது அது ஒரு கற்பனை. அது நிகழ்கால நிகழ்வாக என்றுமே மாறப்போவதில்லை. நாம் அதை நினைக்கும் பொழுது பயம் என்ற காரியம் நமக்கு தீமையை கொண்டு வந்து சேர்க்கிறது. அதுதான் உண்மை. பயத்தை நாம் வெறுக்க வேண்டும். நாம் ஏற்கனவே நம் வாழ்க்கையில் நடந்த சில சம்பவங்களின் அடிப்படையில் துன்ப நேரங்கள், வேதனையான நேரங்கள் நமக்கு நடந்திருக்கலாம். அந்த துன்பத்தை நினைத்து கொண்டு எதிர்காலத்திலும் நாம் இதை செய்தால் இப்படி ஒரு துன்பம் வந்து விடுமோ, அல்லது நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட காரியங்கள் நடந்து விடுமோ என்று கற்பனை செய்து கொண்டு இந்த நிகழ்காலத்தில் வாழ்வது, இந்த நாளில் வாழ்வதுதான் ஒரு மிகப்பெரிய கொடுமையான பயம் என்கிற சொல்லாய் இருக்கிறது. இந்த பயம் நம் வாழ்க்கையை அழித்துவிடும். இந்த உலகத்திற்கே சாத்தான் வைத்திருக்கிற மிகப்பெரிய கண்ணி வேலி என்றே சொல்லலாம். கடைசி காலத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் சாத்தான் வைத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய கண்ணி வெடி என்ன என்றால் அது பயம். ஏன் இதை அப்படி சொல்லுகிறோம் என்றால், கடைசி கால வஞ்சகம் வரும் பொழுது பல விதங்களில் பல ஆயுதங்களை போர் வீரர்கள் பயன்படுத்துவது போல சாத்தான் பல ஆயுதங்களை பயன்படுத்துகிறார். அவன் ஆயுதங்களை பயன்படுத்துவது நம் உணர்வுகளை வைத்துதான். நம்முடைய உணர்வுகள் தான் அவனுக்கு இடம் கொடுக்கின்றன. அவன் பயன்படுத்தக்கூடிய மிகப்பெரிய ஆயுதமாக இந்த பயம் என்ற உணர்வு இருக்க போகிறது. ஏனென்றால் இந்த பயத்தை தூண்டி எரிகிற நரகாக்கினைக்கு போகிற ஒரு டிக்கெட் போன்றது அந்த பயம் என்பது, அந்தி கிறிஸ்துவின் முத்திரை என்பது. அதனால் அந்த முத்திரையை போட வைக்க கடைசி காலத்தில் மிரட்டி பயமுடன் இந்த காரியத்தை செய்ய வைப்பான். அதனால் எச்சரிக்கையாக இருந்து பயத்தை விட்டு விலகுவோம். அது நமக்கு நல்லது. பயம் நமக்கு கூடாது. அதை புரிந்து கொள்வோம். வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலும் இன்னும் பல இடங்களிலும் பயத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் இந்த இடத்தில் வெளிப்படையாக பயப்படுகிறவர்கள் 2ஆம் மரணத்தில் அக்னி கடலில் போடப்படுவார்கள் என்று மிக வெளிப்படையாக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில். அதனால் எடுத்த உடனே பயப்படுகிறவர்களும் பொய்யர்களும் அக்னிக்கு இரையாவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. விக்கிரக ஆராதனைக்காரர்கள், விபச்சாரக்காரர்கள் இவர்களெல்லாம் அக்னி கடலிலே போடப்படுவார்கள். 2ஆம் மரணமாகிய அக்னி கடல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முதலில் சொல்லப்பட்டிருக்கிற பாவமே பயம்தான். அதனால் பயப்படுதல் கூடாது. பயம் பரிசுத்தமான பயம் என்று ஒன்று உண்டு. அது ஏசாயா 11:2 சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படும் பயத்தை அருளும் ஆவியானவர் என்று. கர்த்தருக்கு பயந்து பாவம் செய்யாமல் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று நினைக்கிற பயம் பரிசுத்தமான பயம். அதை தவிர மற்ற எல்லா பயங்களும் பாவமே. அதை புரிந்து கொள்வோம். பயம் பலவித நூற்றுக்கணக்கான 150 விதமான பயங்கள் இருக்கிறது என்று விஞ்ஞானம், மருத்துவ விஞ்ஞானம் சொல்லுகிறது. அப்படி இருந்தால் அத்தனை பயங்களில் எதுவும் நம்மிடத்தில் இருக்கக்கூடாது. நம் பெற்றோர்களை கண்டு பயப்படுவது, மனைவியை கண்டு பயப்படுவது, கணவரை கண்டு பயப்படுவது, பிள்ளைகளை கண்டு பயப்படுவது, மேல் அதிகாரிகளை, வேலை செய்யும் இடங்களில் மேல் அதிகாரிகளை கண்டு பயப்படுவது, அல்லது அதிகாரம் வகிப்பவர்கள், ஆளுகை செய்கிறவர்களை கண்டு பயப்படுவது, இப்படிப்பட்ட பயங்கள் எல்லாம் நம்மை பாவத்திற்குள் பாவம் செய்ய வைத்து அழிக்க வைத்துவிடும். பயம் பாவம் அல்ல. பயப்படுகிறவன் பாவம் செய்து விடுவான் சுலபமாக. ஏனென்றால் அப்படி பயப்படுகிறவர்களை மிரட்டி பாவம் செய்து வைத்து விடலாம். இது சுலபமாய் முடிந்துவிடும். அதனால் பயத்தை நமக்குள் வைத்திருக்க கூடாது. கர்த்தர் பயத்தின் ஆவியை நமக்கு கொடுக்கவில்லை. பயத்தின் ஆவி என்பது பயப்படுகிறவர்கள், அதிகமாய் பயப்படுகிறவர்களுக்குள் அந்த பயத்தின் ஆவி இருக்கும். அது மகா பெரிய பொல்லாத ஆவி. அது அந்தி கிறிஸ்துவின் காலத்தில் பயங்கரமாய் செயல்பட போகிறது. அந்த பயத்தை குறித்தான தெளிவு, பயம் என்ற உணர்வு நமக்குள் இல்லை என்றால் அந்த பொல்லாத ஆவி நமக்குள் வர முடியாது. பய உணர்வு இருக்குமானால், அந்த நாம் பயப்படுகிறவர்களாய் இருந்தால், பாவமான பயம் நமக்குள் இருந்தால், பொல்லாத சாத்தான் நமக்குள் அந்த காரியத்தை, எந்த பாவத்தையும் செய்ய வைத்து விடுவான். அதனால் பயப்படுதலை தூக்கி எறிந்து பரிசுத்தமாய் இருப்போம். இப்படியாக யோபு ஐயா, நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது என்று புலம்பினார்.
வேதனைப்பட்டார். இப்படிப்பட்ட நிலையில் அவர் துக்கித்துக் கொண்டு இருக்கும்போது தேமானியன் ஆகிய எலிபாஸ் அங்கு வந்தார். அவர் துக்கித்துக் கொண்டு இருக்கும்போது அவரது நண்பரான தேமானியனான எலிபாஸ் அங்கு வந்தார். அவர் வந்து யோபோய்யாவின் வேதனையை பார்த்து மிகவும் அவரும் துக்கப்பட்டார். அவர் துக்கப்பட்டு சில காரியங்களை பேசினார். அதாவது, நீர் துன்பப்பட்டவர்களுக்கும் துயரப்பட்டவர்களுக்கும் நீர் எவ்வளவாய் தேற்றினீர், ஆற்றினீர். அவர்களுக்கு தேவையான எல்லாவித உபதேசங்களையும் நீர் செய்தீர். பலருக்கு துன்பத்தில் இருக்கும்போது ஆறுதல் சொன்னவரா நீர். இப்படி இருக்க உமக்கே இப்படிப்பட்ட நிலை வந்ததே. இப்படி உம்முடைய நிலை வந்ததினால் நீர் துக்கப்படுகிறீர். அடுத்தவருக்கு நீர் எவ்வளவாய் நீர் ஆலோசனை சொன்னீர். நீர் எவ்வளவாய் ஆறுதல் சொன்னீர். அப்படி இருக்க உமக்கு இப்படி நேரிட்டது. அதனால் நீர் வேதனைப்படுகிறீர். உமக்கு வந்ததும் வேதனைப்படலாமா? இப்படித்தானே அடுத்தவர்களுக்கும் வந்தது என்று சொல்லுகிறார். எலிப்பாஸ் இப்படியாக பேசுகிறார். உம்முடைய தேவ பக்தி உறுதியாயும், உம்முடைய தேவ பக்தி கர்த்தர் மேல் நீர் வைத்திருக்கிற பக்தி உம்முடைய மனதிற்கு உறுதியை தரும். அப்படியாய் நீர் உறுதியாய் இருக்க வேண்டும். மன உறுதியோடு இருக்க வேண்டும். கர்த்தரிடத்தில் பக்தியாய் இருக்கிறீர். அப்படி இருக்க நீர் கலங்கலாமா என்று சொல்லுகிறார். அடுத்தது, உம்முடைய வழிகளின் உத்தமம். அதாவது, நீர் நீதியின் பாதையில் நடந்து வருகிறீர். நீர் நேர்மையாய் நடக்கிறீர். உத்தமமாய் இருக்கிறீர். கர்த்தருக்கு பயந்து நீர் நீதிமானாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர். அந்த வாழ்க்கை உமக்கு நம்பிக்கையை தருமே. அந்த வாழ்க்கை உமக்கு நம்பிக்கை தர வேண்டும். அந்த நம்பிக்கையில் நீர் உறுதியாய் இருங்கள். அதாவது, தேவ பக்தியில் உறுதியாயும் உம்முடைய வழிகளின் உத்தமத்தில் நீர் நம்பிக்கையாயும் இருக்க வேண்டியதாயிற்றே. நீர் இப்படி வேதனைப்படலாமா என்று எலிபாஸ் பேசுகிறார். இதன் பொருள் என்னவென்றால், கர்த்தரிடத்தில் பக்தியாய் இருக்கிறவர்களும் தன் வழிகளில் உத்தமமாய் இருக்கிறவர்களும் நாம் கலங்க தேவையில்லை. ஏனென்றால் வரும் துன்பங்கள் நிச்சயமானதல்ல, நிரந்தரமானதல்ல. அப்படிப்பட்ட துன்பங்கள் நிரந்தரம் அல்ல. அவைகள் நீங்கிவிடும். நம்முடைய உத்தமம், நம்மளுடைய நீதியின் வாழ்க்கை நம்மை காப்பாற்றும். கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருப்போம் என்று எலிப்பாஸ் சொல்லுகிறார். குற்றம் இல்லாமல் அழிந்தவர் யார்? குற்றம் செய்யாமல் எந்த துன்பமும் வராது. அதாவது, யோபோய்யா ஏதாவது தவறு செய்திருப்பார் என்ற எண்ணத்திலேயே எலிப்பாஸ் பேசுகிறார். அதாவது, குற்றம் இல்லாமல் எப்படி வரும்? நீர் எந்த தீங்கும் செய்யவில்லை என்றால் எப்படி இப்படிப்பட்ட ஒரு காரியங்கள் எல்லாம் நடந்து வரும் என்று சொல்லுகிறார். அநியாயத்தையும் தீவினையையும் விதைத்தவர்கள் அதையே அறுப்பார்கள். நம் வாழ்க்கையில் நாம் அநியாயமாய் நடந்தால், பிறருக்கு தீமை செய்தால் அதுவே நமக்கு வரும் என்று எலிப்பாஸ் சொல்லுகிறார். இந்த வார்த்தைகள் அவன் யோபோய்யா தவறு செய்திருக்கிறார், இல்லை என்றால் இப்படிப்பட்ட தண்டனை எப்படி வரும் என்பது போல எலிப்பாசின் பேச்சு இருக்கிறது. அதாவது, அநியாயமும் தீவினையும் செய்கிற மனிதர்கள் அழிந்து போவார்கள். கர்த்தருடைய சுவாச காற்றினால் அழிந்து போவார்கள். அப்படியானால் பரிசுத்த ஆவியானவர் அவர்களை அழித்து போடுவார் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த வேத பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் அநியாயக்காரர்களையும் தீவினை செய்கிறவர்களையும் அழித்து போடுவார் என்று இந்த இடத்தில் சொல்லியிருக்கிறார். சிங்கம் போன்ற மனிதர்கள், அதாவது நன்றாக உயர்ந்த ஸ்தானத்தில் மிக சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிற சிங்கம் போன்ற மனிதர்கள் கூட, அவர்கள் கூட ஒரு சில சூழ்நிலைகளில் அழிந்து போவார்கள். கர்த்தருடைய சுவாச காற்றினால் அழிந்து போவார்கள். அவர்கள் தீவினையின் நிமித்தம் அழிந்து போவார்கள். அவர்கள் அக்கிரமம் செய்தால், அநீதியாய் வாழ்ந்தால் அவர்களும் அழிக்கப்பட்டு போவார்கள் என்று சொல்லுகிறார். நான் ஒரு கனவு கண்டேன். அந்த கனவில் ஒரு ரகசியம் வெளிப்பட்டது. நான் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு ஆவி என் கண்முன் சென்றது. அது நடந்து சென்றது. ஒரு ஆவி கண்முன் சென்றது. அதன் உருவம் எனக்கு தெரியவில்லை என்று எலிப்பாஸ் சொல்கிறார். அவர் பார்த்த தரிசனத்தை சொல்லுகிறார். இப்படி அது போகும் பொழுது, அந்த ஆவி போகும் பொழுது என் உடல் சிலிர்த்து கொண்டது என்று சொல்லுகிறார். அப்பொழுது எனக்குள் என்னிடத்தில் ஒருவர் பேசுவதை கேட்டேன். அவர் கேட்கிறார், அதாவது, மனுஷன் தேவனை விட நீதிமானா?
கர்த்தரை விட மனுஷன் நீதிமானா? கர்த்தரை விட சுத்தமானவனா? கர்த்தரை விட நல்லவனா? இல்லையே. கர்த்தர் தம்முடைய பணிவிடைக்காரரிடத்திலும் நம்புவதில்லை. அவர் நம்புவதில்லை. அவர் தம்முடைய தூதர்கள் மேலும் மதியீனத்தை சுமத்துகிறாரே. அவர்களின் ஞானமும் அதற்கு ஒரு எல்லையை வைத்திருக்கிறார். முழுவதுமாக அவர்களுக்கும் ஞானம் கொடுத்து விடப்படவில்லை. இதையெல்லாம் சொல்லுகிறார். மனுஷனை அவர் எப்படி நம்புவார்? மனிதர்கள் மண் வீடுகளில் குடியிருந்து பொட்டுப்பூச்சியினால் அரிக்கப்பட்டு இறக்கிற மனித இனம்தானே. அப்படிப்பட்டவர்கள் மேல் கர்த்தர் நம்பிக்கையாய் இருப்பாரோ? மனிதனை நம்புவாரோ? அவன் மனிதன் நல்லவனாய் வாழ்ந்து விடுவானா என்று சொல்லுகிறார். மனித வாழ்க்கை என்பது காலை முதல் மாலை வரை மடிந்து, காலை முதல் மாலை வரை உழைத்து கஷ்டப்பட்டு மிகவும் கஷ்டப்பட்டு அதன் பின்பு தன் வாழ்நாள் முடிந்து தம்முடைய மேன்மையை எல்லாம் நாம் இழந்து போகிறோம். மரித்த பின்பு எதுவும் இருக்க போவதில்லை. மனிதனின் உழைப்பு எண்ணத்திற்கு இத்தனை போராட்டங்கள் போராடி ஒவ்வொரு நாளும் மிகப்பெரிய துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள் எல்லாவற்றையும் சுமந்துவிட்டு கடைசியில் எந்த மேன்மையை நமக்கு நிலைத்திருக்க பண்ண போகிறோம்? எதுவும் நிலையற்றது. ஏன் பிறந்தோம்? ஏன் இப்படிப்பட்ட பாடுகளை நாம் அனுபவிக்கிறோம் என்று யோபு ஐயா புலம்பிக் கொண்டிருக்கிறார். அதாவது இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம், மனித வாழ்க்கை எப்படிப்பட்டது? தினம் தினம் போராடுகிறோம். உயிரை கையில் வைத்துக் கொண்டு போராடுகிறோம். மகா பெரிய கஷ்டங்களை நாம் அனுபவிக்கிறோம். ஆனால் அதனால் பலன் என்ன? அதை எதற்காக செய்கிறோம் என்று தெரியாமல் செய்து கொண்டிருக்கிறோம். அத்தனை உழைப்பும் பாடுகளும் ஒன்றுமில்லாமல் போகிறது. அவ்வளவெல்லாம் கஷ்டப்பட்டு செய்துவிட்டு நாம் போய் விடுகிறோம். அதிகமான சொத்துக்களை சேர்த்து வைத்தவர்கள் கூட ஒரு நிமிடத்தில் இருந்து போய் விடுகிறார்கள். ஒன்றையும் எடுத்துக்கொண்டு போவதில்லை. அப்படியானால் அவர்களின் உழைப்பினால் என்ன பலன்? அவர்கள் நிம்மதியாக வாழ்ந்திருக்கலாமே. தங்கள் சந்தோஷமாய் சமாதானமாய் வாழ்ந்திருக்கலாமே. அப்படி விட்டு எல்லாவற்றையும் இழந்து பாடுபட்டு கடைசியில் தம் ஜீவனையும் இழந்து எதையும் அனுபவிக்காமல் போய்விடுகிறார்களே என்று, அவர்களுடைய மேன்மை கூட நிலைத்திருப்பதில்லை என்று இந்த வேத பகுதியில் கர்த்தர் சொல்லுகிறார். இப்படி மனித வாழ்க்கை எவ்வளவு அற்பமானது என்பதையும், மனிதர்கள் மதியீனமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் குறித்து இந்த வேத பகுதியில் தெளிவாக பார்க்கலாம். இதை நாம் எடுத்து வாசித்து பார்க்கும்போது மிக தெளிவாக முழுமையாக நம்மால் புரிந்து கொள்ள முடியும். யோபு 5ஆம் அதிகாரம். யோபு ஐயா ஒரு குற்றமும் செய்யாதிருக்க சாத்தான் அனுமதி பெற்று கொண்டு வந்து யோபு ஐயாவை சோதிக்கிறான். மகா பெரிய துன்பத்திற்கு ஆளாக்குகிறான். யோபு ஐயாவின் ஐஸ்வர்யத்தை எடுத்துக்கொண்டான். பிள்ளைகளை அடித்து போட்டான், கொன்று போட்டான். அவருடைய சரீரத்திலும், யோபு ஐயாவின் சரீரத்திலும் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை பருக்களால் நிரப்பினான். அப்பொழுது அவர் மிகுந்த வேதனையோடு துயரத்தோடு ஐயா வந்து புலம்பிக் கொண்டிருந்தார். அப்பொழுது தேமானியனாகிய எலிப்பாஸ் அங்கு வந்தார். எலிப்பாஸ் பேசிய சொற்களை இந்த வேத பகுதியில் நாம் கவனிக்கலாம். அவர் சொல்லுகிறார், இப்பொழுது கூப்பிடும், யாராவது உமக்கு மறு உத்தரவு கொடுக்கிறாரா என்று பார்ப்போம். இப்படிப்பட்ட நிலை வந்ததே என்று துக்கப்பட்டு யாராவது கூப்பிடும், பரிசுத்தவான்களில் யாராவது வருகிறார்களா, உங்களை காப்பாற்ற வருகிறாரா என்று பார்க்கலாம். பரிசுத்தவான்களில் யாராவது மறு உத்தரவு கொடுக்கிறார்களா பார்ப்போம். ஏன் இப்படி நடந்தது? எதற்காக இப்படிப்பட்ட துன்பம் வந்தது? ஒரு காரியம் நமக்கு வேத புத்தகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் படிக்கிறோம். அதனால் சாத்தான் வந்தான், கர்த்தரிடத்திலிருந்து அனுமதி பெற்று வந்து இப்படி செய்கிறான் என்று நமக்கு தெரிகிறது. ஆனால் யோபு ஐயாவுக்கு தெரியாது. திடீரென்று இதெல்லாம் நடக்கிறது, ஒரே நாளில் நடக்கிறது. அப்பொழுது அவர் வேதனையோடு என்ன செய்வதென்று தெரியாமல் தவித்து உட்கார்ந்திருக்கிறார். அதை குறித்துதான் எலிப்பாஸ் இப்படி பேசுகிறார். எலிப்பாஸ் ஐயாவின் புலம்பலாய் இருக்கிறது. இப்படி யார் வந்து மறு உத்தரவு கொடுக்க போகிறார்கள்? இந்த நிலையில் இருக்கிறீரே என்று வேதனைப்பட்டு புலம்புகிறார். கோபமும் பொறாமையும் படக்கூடாது என்று இந்த வேத பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. கோபப்படுகிற நிர்மூடன் கொல்லப்படுவான், கோபம் கொண்டவன் அழிந்து போவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கோபமும் பொறாமையும் நமக்குள் இருக்கக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த இரண்டு குணங்களையும் வைத்துக் கொள்ளக்கூடாது.
கோபம் பொறாமை என்பது பாவம் அல்ல. அந்த கோபத்தினால் வருகிற விளைவுகள், பொறாமையினால் வரும் விளைவுகள் தீமையானதா இருக்கும். அதனால் அது பாவமாகிறது. கோபம் கொண்டவன் பாவம் செய்வான். கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கோபம் என்பது ஒரு வித உணர்வு. அந்த கோபத்தினால் வரும் விளைவு பாவமாய் இருக்கும். அதனால் அப்படி செய்யக்கூடாது. புத்தி இல்லாதவன் தான் கோபப்படுவான். இல்லாதவன் ஒருத்தரை பார்த்து பொறாமைப்படுவதற்கு எதுவும் இல்லை. நாம் தாழ்ந்தவர்கள் அடுத்தவர்கள் உயர்ந்தவர்கள் என்று நினைத்தால் அதற்கு பெயர் பொறாமை. நாம் உயர்ந்தவர்கள் மற்றவர்கள் தாழ்ந்தவர்கள் என்று நினைத்தால் அதற்கு பேர் பெருமை. இந்த இரண்டும் பாவமே. எல்லோரும் மனிதர்கள், எல்லோரும் கர்த்தருடைய பிள்ளைகள், சமமானவர்கள், கர்த்தருடைய கரத்தின் கிரியைகள் என்பதை புரிந்து நடக்க வேண்டும். இந்த தெளிவு இருந்தால் இந்த பொறாமையும் பெருமையும் இரண்டும் வராது. நிர்மூடனாய் இருக்கக்கூடாது என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. நிர்மூடன் என்றால் எந்த ஞானமும் இல்லாமல் முட்டாள்தனமாய் இருப்பது. அப்படி இருக்கக்கூடாது. இன்னொரு காரியம், தீங்கு புழுதியிலிருந்து உண்டாவதும் இல்லை, வருத்தம் மண்ணிலிருந்து பிறப்பதும் இல்லை என்று சொல்லுகிறார். வருத்தம், தீங்கு போன்ற காரியங்கள், வேதனை உண்டாக்குகிற காரியங்கள் மண்ணில் இருந்து வருவதில்லை. நம்முடைய மனதும் நம்மளுடைய செயலுமே காரணமா இருக்கிறது. அக்கினி பொறிகள் மேலே பறக்கிறது போல மனுஷன் வருத்தம் அனுபவிக்க பிறந்திருக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் ஒரு பறக்கிற ஒரு தத்தளிப்பின் நிலை. மனித வாழ்க்கை என்பது அக்கினி பொறிகள் மேலே பறப்பது போல வேதனை அனுபவிக்கவே, வருத்தம் அனுபவிக்கவே மனிதன் பிறந்திருக்கிறான். அதாவது இந்த தீப்பொறிகள் மேலே பறக்கும் போது, ஏதாவது விறகுகளை சுள்ளி குச்சிகளை எரிக்கும் பொழுது காற்று பட்டால் அதன் மேலே பொறிகள் பறக்கும். அவை பார்த்தால் படபடவென்று பறந்து போகும். அக்கினிதான் சுட்டுவிடும் கையில் பட்டால். ஆனால் அது ஒரு நிமிடம், ஒரு செகண்ட் தான் இருக்கும். உடனே அது அழிந்து போகும். அந்த சாம்பல் துகள்கள் எரிந்து உடனே அழிந்து போகும். அது போல அந்த அக்னி பொறிகள் அவிழ்ந்து போவது போல வருத்தம் அனுபவிக்க மனிதன் பிறந்திருக்கிறான். அதற்கு நிற்க நிலை இல்லை, உட்கார இடம் இல்லை. அது பறக்கிறது, உடனே அழிந்து போகிறது. அதற்கு எந்த ஒரு அர்த்தமும் இல்லை. அது போல மனிதனும் எந்தவித நிச்சயமும் இல்லாதவனாய் வருத்தம், வேதனை அனுபவிக்க பிறந்திருக்கிறான். எங்கே போவதென்று தெரியாது. அந்த நெருப்பு துகள்களுக்கு எங்கே போவதென்றும் தெரியாது. அக்னி பொறிகளுக்கு எங்கே நிற்க வேண்டும், எங்கே போக வேண்டும், என்ன செய்ய போகிறோம் எதுவும் தெரியாது. அப்படியே அலைமோதும், அவிழ்ந்து போகும். அது போலதான் மனித வாழ்க்கையும். நாம் பிறக்கிறோம், வாழ்கிறோம், மறிக்கிறோம். ஏன் பிறந்தோம், எதற்காக பிறந்தோம், எதனால் வாழ்கிறோம், ஏன் இப்படி நீதியின் பாதையில் வாழ வேண்டும் என்று எதையும் தெரிந்து கொள்வதில்லை. அதை பற்றின கேள்வியும் நம் மனதில் எழுவதில்லை. இதுவே மிக கொடுமையான ஒரு காரியம். எப்பொழுதும் இன்பமாய் இருக்க வேண்டும் என்று அதையே தேடி ஓடுவதினால் ஏன் பிறந்தோம் என்ற அர்த்தமும் புரிவதில்லை. அதை பற்றி யோசிப்பதும் இல்லை. மரணத்தை குறித்த நினைவுகளும் இல்லை. நம் வாழ்க்கையின் முடிவு என்ன ஆகும் என்ற கவலையும் இல்லாமல் போகிறது. இன்பம் இன்பம், எதில் இன்பம் கிடைக்கும், எதில் சுகம் கிடைக்கும் என்று கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை என்று அலைந்து திரிந்து கடைசியில் எந்த இன்பத்தையும் அனுபவிக்காமல் முடிவில் மரணம் அடைவது மனித வாழ்க்கையா இருக்கிறது. கர்த்தர் தாழ்ந்தவர்களை உயர்த்துகிறார், துன்பத்தில் இருக்கிறவர்களை காப்பாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். ஒரு நம்பிக்கை உண்டு. அது என்னவென்றால், கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், அவர் நம்மை பாதுகாப்பார், நமக்காக அவர் இருக்கிறார், நம்மை மீட்டுக் கொள்வார் என்கிற நம்பிக்கை நமக்கு உண்டு. அதை நாம் பிடித்து கொள்ள வேண்டும். இங்கு எலிபாஸ் அதைதான் சொல்லுகிறார். அவர் தாழ்ந்தவர்களை உயர்த்துகிறார், துன்பத்திலும் வேதனையிலும் இருப்பவர்களை காப்பாற்றி ரட்சிக்கிறார், துக்கத்தோடு இருக்கிறவர்களை அவர் ரட்சித்து காப்பாற்றுகிறார். அவர் துக்கத்தோடு இருக்கிறவர்களை அப்படியே இரு என்று விட்டு விடுவதில்லை. கைவிடுகிற தேவன் அல்ல. அவர் நம்மை என்றும் கைவிடாத தேவனாய் இருக்கிறார். துக்கத்தோடு இருக்கிறவர்களுக்கு ஆறுதல் சொல்லி தேற்றி வழி நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். அவர் மிகவும் நல்லவர். அவர் பூமியின் மேல் மழையை வருவிக்கிறவராய் இருக்கிறார். பூமியின் பயிர்கள் செழிக்கவும், அதனால் ஜீவனுள்ள இந்த சிருஷ்டிப்புகள், உயிரினங்கள் எல்லாம் வாழ்ந்து மகிழ்ந்திருக்கவும், அவைகள் எல்லாம் திருப்தியாய் புசிக்கவும், ஜனங்களுக்கு, இந்த பூமிக்கு மழையை கொடுக்க கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். அவரே ஒவ்வொரு நாளும் நமக்கு தேவையான இந்த காலநிலையை கொடுக்கிறார். மழையை கொடுப்பதும் கர்த்தரே.
அது மட்டுமல்ல, வெறி நிலங்களின் மேல் தண்ணீரை வரவழைப்பதும் கர்த்தரே. அந்த மேடு பள்ளங்களை உண்டாக்கி அந்த தண்ணீரை கொண்டு வந்து நிலம் முழுவதும் குளிர்ந்து செடி கொடிகள் பூத்து குலுங்கவும் அவைகள் செழித்திருக்கவும் அதன் மூலம் உயிரினங்கள் எல்லாம் போஷிக்கப்படவும் கர்த்தரே இந்த காரியங்களை செய்கிறார். தந்திரக்காரர்களின் காரியங்களை வாய்க்க பண்ணாதிருக்கிறார். இது எப்படிப்பட்ட மிகப்பெரிய சந்தோஷமான ஒரு நிகழ்வா இருக்கிறது. அதாவது மற்றவர்களுக்கு தீங்கு செய்ய திட்டமிடுகிற மனம், தந்திரம் உள்ள மனம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது சர்ப்பமானது தந்திரம் உள்ளதாய் இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த காலத்தில் சர்ப்பம் மட்டும்தான் தந்திரம் உள்ளதாய் இருந்தது. இப்பொழுது பூமி எங்கும் தந்திரமுள்ள மனிதர்கள் இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட தந்திரவான்கள் என்ன செய்வார்கள்? இந்த தந்திரங்களை எல்லாம் புரிந்து கொள்ள கூட முடியாத, செய்ய தெரியாதவர்கள் மட்டுமல்ல, புரிந்து கொள்ள கூட முடியாத அளவுக்கு இருக்கிற நல்லோர்கள், கர்த்தருடைய பிள்ளைகள், அப்படிப்பட்டவர்கள் இருப்பார்கள். தந்திரக்காரரின் தந்திரம் நமக்கு புரியாது. மிகவும் பயங்கரமாக திட்டமிடுவார்கள், பயங்கரமாக செய்வார்கள். அப்படிப்பட்ட திட்டமிடுகிறவர்களின் திட்டத்தை, தந்திரத்தை கர்த்தர் ஒன்றும் இல்லாமல் போக பண்ணுவார். மிகப்பெரிய ஞானத்தோடு அவர்கள் போடுகிற திட்டங்களை கர்த்தர் தவிடு பொடியாக்கி விடுகிறார். என் பிள்ளைகளுக்கு விரோதமாக நீ திட்டமிடுகிறாயா? இதோ அதை அழித்து போடுகிறேன் என்று சொல்லி அழித்து போட்டு காக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அவர்களின் திட்டங்கள் நமக்கு புரிய வேண்டிய அவசியம் கூட இல்லை. அவர்கள் திட்டமிடுவது நமக்கு தெரிய வேண்டிய அவசியம் கூட இல்லை. கர்த்தர் நம்மை காக்கிறவராய் இருக்கிறார். அவர் பார்த்துக் கொள்வார். நம்முடைய பாதுகாப்பை குறித்து நாம் கவலைப்பட தேவையில்லை. அப்படிப்பட்ட நல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். மற்றவர்களின் தந்திரங்களை கண்டு அஞ்ச வேண்டாம். அவர்களுடைய திட்டமிடுதலினால் நமக்கு பாதிப்பு ஏற்படும் என்று பயப்பட வேண்டாம். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். யாருடைய தந்திரமும் திட்டமும் நம்மிடத்தில் செயல்படாது. கர்த்தருடைய பாதுகாப்பு, அவருடைய இரத்த கோட்டை நம்மை காத்து கொண்டிருக்கிறது. பயப்படாதிருப்போம். இப்படிப்பட்ட திட்டமிடுகிறவர்கள் அவர்களுடைய நோக்கம் என்ன? நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது, இவர்களை நான் அழித்து போடுவேன் என்றே அவர்கள் யுத்தம் செய்வார்கள். ஆனால் அவர்களுக்கு தெரியாத ஒரு ரகசியம் என்னவென்றால், நம்முடைய பாதுகாப்பு நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் நம்மை பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். அவரை தாண்டி நம்மை எதுவும் யாரும் செய்ய முடியாது என்பதை அவர்கள் அறியாத மதியினம் உள்ளவர்களாய் இருக்கிறார்கள். அதை புரிந்து கொள்வோம். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். விசுவாசத்தோடும் தைரியத்தோடும் இருப்போம். பயத்தை தூக்கி எறிவோம். கர்த்தர் நல்லவர். அவர் நம்மை பாதுகாக்க வல்லவராய் இருக்கிறார். யார் எந்த திட்டம் போட்டால் என்ன, எந்த தந்திரமான காரியங்களை செய்தால் என்ன, அதை குறித்து நாம் கவலைப்பட தேவையில்லை. கர்த்தர் நல்லவர். நாமும் கபடற்றவர்களாக, தந்திரங்களை புரிந்து கொள்ள முடியாத கபடற்றவர்களாகவே நாம் இருக்க வேண்டும். கபடம் நமக்கு வேண்டாம். அவர்களுடைய வழிகள், பொல்லாத வழிகளை நாம் அறிந்து கொள்ள கூட வேண்டாம். அப்படியே நாம் பரிசுத்தமாய் இருப்போம். கர்த்தர் நம்மை காப்பார். நாம் ஏன் அதை போய் ஆராய்ந்து கொண்டு? தேவையில்லாத காரியம். அப்படிப்பட்டவர்கள் பகலில் கூட பார்வையற்றவர்களைப் போல தடவி திரிவார்களாம். அந்தகாரத்தின் துன்பத்தை அனுபவிப்பார்களாம். தீயவர்கள் தீமையையே அனுபவிப்பார்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் என்றென்றும் காக்கப்படுவார்கள். எளியவனை தந்திரக்காரர்களின் திட்டமிடுகிறவர்களின் கையுக்கும் அவர்களுடைய கொடுமைக்கும் கர்த்தர் நீங்களாக்கி விடுவிக்கிறார். நாம் பயப்பட தேவையில்லை. அவர்களுடைய பட்டயத்துக்கும் அவர்களுடைய கையுக்கும் கர்த்தர் நம்மை காப்பாற்றுகிறார். அவைகள் நம்மை மேற்கொள்ள விடமாட்டார். கர்த்தர் தரித்திரனுக்கு நம்பிக்கை உண்டு. கர்த்தர் நம்மை காப்பார் என்கிற நம்பிக்கை தரித்திரம் உள்ளவனுக்கு உண்டு. அதாவது தரித்திரம் என்று சொல்லும்போது பண தரித்திரம் அல்ல, மனதில் தாழ்மை உள்ளவர்களை குறிக்கிற வார்த்தையா இருக்கிறது. நாம் மன தாழ்மையாய், நமக்கு யாரும் இல்லை, எந்தவித உதவியும் இல்லை, கர்த்தரையே நம்பி இருக்கிறோம் என்ற நிலையில் இருப்பவர்களே தரித்திரர்கள். இந்த இடத்தில் அதான் பொருளாகிறது. அப்படி என்றால் நாம் தாழ்மையோடு நமக்கு திக்கற்றவர்களாய் நாம் இருக்கும் பொழுது நமக்கு எந்த தீங்கும் நேரிடாது. கர்த்தர் நம்மை பாதுகாக்க வல்லவராய் இருக்கிறார். தீமை தன் வாயை மூடும் என்று சொல்லியிருக்கிறார். வாயை திறந்து தூஷித்துக் கொண்டிருந்தவர்கள், குற்றம் சொல்லி திரிந்தவர்கள் எல்லோரும் வாயை மூடும்படியாக கர்த்தர் செய்வார். அல்லேலூயாங்கிறது. கர்த்தரால் நாம் தண்டிக்கப்படும் போது, அவரால் நாம் கஷ்டத்தை அனுபவிக்கும் பொழுது, கர்த்தர் அந்த கஷ்டத்தை கொடுத்து அந்த அனுமதி நிமித்தம் நாம் கஷ்டப்படும் போது நாம் அதிர்ஷ்டசாலியா இருக்கிறோம்.
அவர் அடித்து காயம் கட்டுகிறார். காயப்படுத்தி காயம் கட்டுகிறார். நம்மை ஆற்றுகிறார், தேற்றுகிறார். எதற்காக? இவ்வுலகத்தில் சிறு சிறு துன்பங்களை கொடுத்து, நம்மை தண்டித்து, நம்மை வழி நடத்தி, நம்மை மனம் திரும்ப பண்ணி, நித்திய ஜீவனில் சேர்த்துக் கொள்வார். சிலரை விட்டு விடுவார். இந்த உலகத்தில் அவர்கள் சந்தோஷமாய் வாழ்வார்கள். அது இவ்வுலகத்தில் வாழ்கிற கொஞ்ச காலம் உயர்ந்த வாழ்க்கை என்று சொல்லிக்கொண்டு வாழ்ந்துவிட்டு பின்பு அவர்களுடைய முடிவு எங்கே இருக்கிறது? இதை சற்று நாம் யோசித்து பார்ப்போம். கர்த்தர் நம்மை அப்படி அல்ல. நம்மை அடித்து, நொறுக்கி, காயப்படுத்தி, காயம் கட்டி, நம்மை ஆற்றி, தேற்றி, மனம் திரும்ப பண்ணி, பரிசுத்தவானாக்கி, பரிசுத்தவாட்டியாக்கி, தம்மிடத்தில் சேர்த்துக் கொள்வார். பரலோக ராஜ்யத்திற்குள். இங்கிருக்கும் போது பூமியில் நாம் கஷ்டப்படுகிறவர்களாக, வேதனை அனுபவிக்கிறவர்களாக, துன்பத்திற்கும் துயரத்திற்கும் பழி சொல்லுக்கும் ஆளாகிறவர்களாக நாம் இருப்போம். ஆனால் கர்த்தருடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வோம். முடிவில் அதை புரிந்து கொள்வோம். கர்த்தரால் நீர் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர் என்று எலிபாஸ் சொல்லுகிறார். நீர் 6 இக்கட்டுக்கும் நீங்களாக்கி விடுவிக்கப்படுவீர். 7வது வந்தாலும் உம்மை ஒன்றும் செய்யாது. எல்லா சூழ்நிலைகளிலும் நீர் பாதுகாக்கப்படுவீர். கர்த்தர் உம்மை பாதுகாத்து உயர்த்துவார் என்று சொல்லுகிறார். உம்முடைய சந்ததியார் பூமியில் பெருகுவார்கள். உம்முடைய சந்ததியில் பிறந்தவர்கள் பெருகுவார்கள். உம்முடைய சமாதானம் மிகவும் பெரியதா இருக்கும். கர்த்தர் உம்மை ஆசீர்வதிப்பார் என்று கர்த்தர் வெளிப்படுத்தின தீர்க்க தரிசனங்களை எல்லாம் எலிப்பாஸ் யோபையாவினிடத்தில் சொல்லுகிறார். பாழாக்குதலையும் பஞ்சத்தையும் பார்த்து சிரிப்பீர். அவைகள் உம்மை ஒன்றும் செய்யாது. பஞ்ச காலத்திலும் நீர் செழிப்பாய் இருப்பீர். பாழாக்குதலும் உம்மை ஒன்றும் பண்ணாது என்று மிகுந்த ஆசீர்வாதத்தினால் நீர் ஆசீர்வதிக்கப்படுவீர் என்று எலிப்பாஸ் யோபையாவினிடத்தில் பேசுகிறார். யோபையாவுக்கு ஆறுதல் சொல்லுகிறார். கர்த்தர் வெளிப்படுத்தின காரியங்களையும் அவர் எடுத்து சொல்லுகிறார். இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மாரநாதா.